இன்றைக்கு பிரசங்கி எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இன்னைக்கு நம்ம தியானிக்க வந்தது அதினதின் காலத்தில். எதினதின் காலத்தில்? அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நமக்கு எத்தனை சீசனுங்க இருக்குது? எத்தனை? 6 4 தான். 4 என்னென்ன சீசனு? சம்மரு, வசந்த காலம் விட்டுருங்க, மெயினான 4 சொல்லுங்கள். கோடைக்காலம், மழைக்காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்திக்கு அப்புறம் சீசன் மாறுங்க. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் கோடை காலத்திலே இருக்கிறீங்களோ கர்த்தர் மழையை உண்டு பண்ணுவார். மழை பெஞ்சுதுன்னா அங்கே வசந்தம் உண்டாகும். என்ன ஆகும்? அங்கே பூத்து குலுங்குகிற ஒரு அனுபவத்திற்கூடாய் நம்மை நடத்துகிற நாட்கள். அல்லேலூயா. 3:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. என்ன போட்டிருக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கா இல்லையா? இப்போ என்ன காலத்தில் இருக்கிறோம் நம்ம? மழை காலம்தான். ஆனால் மழை கோடை முடிந்து இப்போது மழைக்கு ஸ்டார்ட் ஆகிற சீசனில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு காலத்தையும் அவர் என்ன போட்டிருக்கு? வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயத்தை அவர் வைத்திருக்கிறார். அப்போ காலங்கள்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். எப்போ சீசனை மாற்றணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த 4 சீசன் எப்படின்னா, இது நிர்ணயிக்கப்பட்டது. கோடைக்காலம் நம்மளுக்கு மாறுமா? டிசம்பரில் கோடை ஆகுமா? மாறாது. இப்போ மாறின்னு இருக்கு. ஆனால் அல்லேலூயா. வின்டர் சீசன் வந்து கோடையாக மாறுமா? மாறாது. அல்லேலூயா. அவர் படைப்பில் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு பண்ணிட்டார். எதெல்லாம்? இந்த 4 சீசன் தான் உங்களுக்கு. எல்லா கண்ட்ரிலையும் போனீங்கன்னா சில கண்ட்ரியில் 2 தான் இருக்கும். நம்மளதில் 4மே அந்த மாதங்களை பிரிச்சுட்டார், ஃபிக்ஸ்டாக பிரிச்சுட்டார். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 14 காலங்களை என்ன சொல்கிறாரு? பிறப்பு இறப்புலேருந்து கடைசியாக முடிக்கும் போது எப்படி சொல்கிறாரு? யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. 14 காரியங்களை அங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, 4 காலங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த 4 காலங்களில் தான் நம்மளை நடத்துகிறார். அந்த 4 காலங்களை பற்றி நான் பேச போகிறேன். இதில் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 7 பார்த்துருக்கு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இந்த மாதிரி 14 காலங்களை நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிற சீசன் 4 சீசன் தான். கோடைக்காலம், மழைக்காலம், இலையுதிர்காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம். 4 காலங்கள் தான். கல்யாணம் வைக்கும்போது எப்படி பார்த்து வைப்போம்? மழை இல்லாத போது தான் வைப்போம். சில விஷயங்களை சில நேரத்தில் தான் பார்த்து தான் நம்ம செய்வோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சில காலங்களை வைத்திருக்கிறார். அவர் அதை தான் அந்த 11 வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நான் என் லைஃப்பை திருப்பி பார்க்கும்போது, ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, நிறைய விஷயங்களை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, அதினதின் காலத்தில் எனக்கு அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எனக்கு ரொம்ப அளவு தச்சு வச்ச சட்டை மாதிரி தான் கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக அவருக்கு தெரியும். அந்த காலத்தில் அந்த காரியங்களை டெலிவரி கொடுப்பார். அல்லேலூயா. 4 சீசனை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சீசன், அல்லேலூயா, நமக்காக கர்த்தர் 4 சீசனை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஓட்டத்தில் கர்த்தர் 4 சீசன்களை வைத்திருக்கிறார். அந்த 4 சீசன்லேயும் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அதில் செய்திருவார். அல்லேலூயா. செய்தி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த சீசனுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு.
இப்போ நம்ம வந்து மழையா வெயிலான்னு தெரியல, நடுவில் நிற்கிறோம். நேற்றுலேருந்து கனமழைன்னு சொன்னால் ஆனால் ஒரு மழையும் பெய்யல. இந்த 4 சீசனுக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அனுக்கிரக காலம். எழுதிங்க, என்ன காலம்? அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். ஃபஸ்ட்டு சீசனு அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். 2 கொரிந்தியர் 6:2 எடுத்து வாசித்து. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஃபஸ்ட்டு என்ன காலங்க? அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். அப்போது அனுக்கிரக காலத்தில் என்ன பண்ணணும்னா, நோக்கி கூப்பிடுங்க. அனுக்கிரக காலத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்ன பண்ணுவார்? அனுக்கிரக காலத்தில் நம்ம வேலை என்னது? கோடை காலத்தில் என்ன பண்ணுவோம்? குளிர்ச்சியான ஐட்டத்தெல்லாம் இன்டேக் எடுத்துக்கினே இருப்போம். டாக்டர் என்ன சொல்வார்? உன் உடம்பு என்ன ஆகாது, டெம்பரேச்சர் தாங்காது, என்ன பண்ணு, குளிர்ச்சியாக எடுத்துக்கோ. கோடை காலத்தில் உடம்பு என்ன பண்ணும்? டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணு. அனுக்கிரக காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, யாரை நோக்கி கூப்பிட்டுனே இருக்கணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. உதவி எப்போ வரும்னா, அனுக்கிரக காலத்தில் தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்களுக்கு உதவி வரும். எல்லா காலத்துலேயும் வராது, 4 சீசன்லேயும் வராது. நான் 4 சீசன்லையும் சொல்கிறேன். அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான் அவர்கிட்டருந்து உதவி வரும், வேறு நேரத்தில் உதவி வராது. எல்லா சீசன்லையும் எல்லாமே நடக்காது. சிலர் நினைப்போம், வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு, 20 நாள் ஆச்சு நிறைவேறல. வாக்கு தத்தம் ஏற்ற காலத்தில் தான் நிறைவேறும். அல்லேலூயா. குறித்த காலத்தில் தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இது அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு செவி கொடுத்து பதிலளிக்கிறவராக இருப்பார், உதவி செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி எப்போ வரும்? உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்னா, எப்போ செவி கொடுப்பாருன்னா அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான். ஆனால் அனுக்கிரக காலத்தில் நம்ம கூப்பிட்டுனே இருக்கணும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் செவி கொடுக்கிறார். சங்கீதம் 69:13 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், நமக்கு அவர் கேட்டாரா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துன்னே இருக்குது. 2வது என்னன்னா, நமக்கு அங்கேருந்து உதவி வரலை. அப்போ அது அனுக்கிரக காலமாக இல்லை. அல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காய் பதிலளிக்கிற நாட்களாக இருக்கும். நிறைய பேர் இப்போ ஜெபம் பண்ணுறோம், தண்ணியில் போட்ட கல் மாதிரியே பதிலே வரல. அப்போ நீங்கள் வேறு சீசனில் இருக்கீங்க. கர்த்தர் சீசனை மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம எந்த சீசனில் இருக்கோம் அந்த சீசனில் இல்லை, வேறு சீசனை கர்த்தர் சீசன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் சீசனை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் வேறு சீசனில் இருந்தீங்கன்னா கர்த்தர் அனுக்கிரகமாய் மாற்றுவார். நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 49:8-10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, 49:8-10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை, தாகமாயிருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. அவர்களுக்கு இறங்கிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அனுக்கிரக காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். பசியாக இருப்பதில்லை. அல்லேலூயா. அவர் போஷிக்கிற தேவனா எந்த நேரத்தில் இருப்பார்னா அனுக்கிரக காலம்,
டைம் ஆஃப் ஃபேவரில் அவர் வந்து நீங்கள் கூப்பிடும்போது எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பசியாக இருந்ததில் 61:2 வாஸ்து பார்த்தீங்கன்னா அதிலே 62:2 ஏசாயா 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீங்கள் இதெல்லாத்தையும் உள்ளே வாசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. எந்த காலத்தில் வரும்னா, அனுக்கிரக காலத்தில் நம்ம இருக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆறுதல் கிடைக்கும். எப்போ ஆறுதல் கிடைக்குன்னா, அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான், வேறு எந்த சீசன்லேயும் கிடைக்காது. கோடை காலத்தில் மட்டும்தான் மாம்பழம் கிடைக்கும். டிசம்பரில் கிடைக்குமா? வேறு ஊருது தான் எடுத்துன்னு வந்து விற்பான். நம்ம ஊரில் மாம்பழம் வராது. அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான் வெட்கத்துக்கு அந்த 7வது வசனம் எப்படி முடியுது? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் பாகம் உங்கள் கிட்ட வந்து சேரணும்னா எந்த காலத்தில் வந்து சேரும்னா, அனுக்கிரக காலத்தில் மட்டும்தான் வந்து சேரும். நீ எண்ணெயை தடவி ஃபுல்லாக ஒரு நாளும் மண் ஒட்டவே ஒட்டாது. எந்த சீசனில் வரும்? அனுக்கிரக காலம். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆறுதல் கிடைக்கும், இரட்டத்தனையான பலன் வரும், எல்லா காரியங்களையும் அவர் கேட்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அனுக்கிரக சீசன், அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். ரூத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரூத் 4:13 வாசிக்கிறோம். ரூத் அங்கே போகிறா, போவாஸ் வந்து திருமணம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அவள் அந்த ஊருக்கு போகும்பொழுது அவளுக்கு வந்து கணவன் இல்லை, எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான், மாமியாரோடு போயிடுறா. அந்த வசனம் வாசித்து பாருங்களேன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் எந்த சீசனில் வரும்னா, அனுக்கிரக சீசனில் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. எல்லா சீசன்லேயும் அது நடக்காது. அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அவளுக்கு கணவன் கிடைக்கிது, ரெண்டாவது என்ன கிடைக்கிது? மகன். 2 பலன் ஒரே நேரத்தில். அவள் வெட்கப்பட்டு தான் அந்த தேசத்துக்கு போகிறா. யாரை நம்பி? மாமியாரை நம்பி போகிறா. ஆனால் கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாரு? வெட்கத்தையும் நீக்கிறாரு, கணவனையும் கொடுக்குறாரு, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? மகனையும் கொடுக்குறாரு. எந்த சீசனில் நடக்குதுன்னா அது அனுக்கிரகத்தின் காலம். கர்த்தர் என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேங்க, டைம் ஆஃப் ஃபேவர் உங்கள் மேலே இருந்ததுன்னு வச்சிங்களேன், யாரும் உங்களை தடுக்கவே முடியாதுங்க. உங்கள் ஜெபம் அப்படியே கேட்பார், அவர் அப்படியே உதவி செய்வார். வெட்கத்திற்கு இரட்டத்தனையான பலன் வரும். இப்போ நீங்கள் வேறு சீசனில் இருந்தீங்கன்னா கர்த்தர் சீசனை மாற்றுவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சீசன் மாறப்போகுது, சீசன் மாறப்போகுது. சீசன் மாறிடுச்சின்னு வச்சிங்களேன், என் வெட்கம் மாறும். உண்மையா இல்லையா? நீங்கள் வேறு சீசனில் இருந்தாலும் அவர் சீசனையே மாற்றிடுவார். நீங்கள் கூப்பிட்ட காரியங்களுக்கு இன்னும் பதில் வரலையா, இன்னும் அதிகமாக கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்காக அந்த சீசனையே மாற்றுவார். டைம் ஆஃப் ஃபேவர் உங்கள் கையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. டைம் ஆஃப் ஃபேவர் உங்கள் வீட்டில் இருக்கும். ஆறுதல் உண்டாகும், பசி நீங்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாவற்றையும் தலைக்கீழாய் மாற்றுவார். ரூத்து நம்ப கூட இல்லைங்க, அங்கே போயிட்டு ஏதாவது வயிற்று பிழப்புக்காக மாமியாரோட அங்கேயே செத்து போகலான்னு தான் போகிறா. ஆனால் எந்த அனுக்கிரகம் அங்கே இறங்குச்சுன்னா, அனுக்கிரகத்தின் ஆவி, அனுக்கிரகத்தின் காலம் கர்த்தர்கிட்ட இருந்து ரூத்துக்கு போனதுனால கணவனும் கிடச்சிது, மனைவியும் உண்டாச்சு. ரெண்டு பலன். வெட்கம் வெளியில் போயிடுச்சு. அனுக்கிரகத்தின் காலம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? அனுக்கிரகத்தின் டைம் ஆஃப் ஃபேவர். அதில் என்ன பண்ணணும்? நம்ம வேலை என்னது? அவரை மட்டும்தான் நோக்கி கூப்பிடணும். உதவியும் செவி கொடுத்தலும் அவர்கிட்டேருந்து வரும். யார் யாருக்கெல்லாம் ஜபத்தில் இது வரைக்கும் அவர் செவி எனக்கு கொடுக்கலப்பா, எனக்கு உதவி கிடைக்கலன்றீங்களோ, அனுக்கிரக காலத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். அனுக்கிரக காலத்தில் இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக செவி கொடுப்பார்.
தொடர்ந்து கூப்பிடுங்க. அப்பா சீசனை எனக்கு மாற்றுங்க, இந்த வெட்கத்துலேருந்து எனக்கு ரெட்டத்தனையான பலனோன்னா என் சீசன் மாறணும். அல்லேலூயா. சீசன் மாறிச்சுன்னா எல்லாமே நடக்குங்க. ஒரு செடியை கோடை காலத்தில் வச்சிங்கன்னா வளரவே வளராது. அதே சீசன் மாறிச்சுன்னா அது இலையை விட்டுரும். அல்லேலூயா. கொஞ்சம் 2 மழை விழுந்தோன்னே என்ன ஆகும்? வளர ஆரம்பிக்கும். சீசன் மாறணும். 2வது, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். 2வது ஏற்ற காலம், ரைட் டைம். 2வது என்னதுங்க? யார் யாரெல்லாம் எழுதலையோ டக்குன்னு கூப்பிட்டு கேட்பேன் நான். 2வது ஏற்ற காலம். ஃபஸ்ட்டு அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே சொல்லுங்கள், அப்பா இந்த அனுக்கிரக காலத்தில் என்னை நடத்துங்க, உம்முடைய ஃபேவர் எனக்கு வரணும், டைம் ஆஃப் ஃபேவர் என்னுடைய வாழ்க்கையில் நிலைவேறணும். அல்லேலூயா. நான் கூப்பிடுகிறது எல்லாம் உம்முடைய செவிக்கு எட்டணும், உம்முடைய கரத்தில் எனக்கு உதவி வரணும். 2வது ஏற்ற நேரம், ஏற்ற காலம், ரைட் டைம், ஏற்ற காலம். 1 பேதுரு 5:6 எடுத்து வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? ஏற்ற காலம் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஏற்ற காலம் வேணும். அல்லேலூயா. ரைட் டைம், அவருடைய ரைட் டைம் வந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். ஏற்ற காலம் வந்ததுன்னா ப்ரொமோஷன் வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடுங்க. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நீங்கள் இல்லைன்னா இது 2மே வரவே வராது. நீங்கள் இன்னும் தான் முட்டியும் போட்டு ஜெபம் பண்ணாலும் வராது. ஏன்னா நீங்கள் அந்த சீசனுக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. ஏற்ற காலம் என் வாழ்க்கையில் வரணும். அந்த சீசனில் என்னை நடத்துங்கப்பா, சீசனை மாற்றுங்க. நான் அதுக்கு டக்குன்னு வசனத்தை சொல்லிடுறேன். ஏசாயா 60:12 வாசிங்க. ஏசாயா 60:12. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எந்த காலத்தில்ங்க பண்ணுறாரு? அவருடைய ரைட் டைமில் தாங்க தீவிரமாக நடப்பிப்பார். அது அனுக்கிரக காலத்தில் நடக்காது. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறோமோ, அவருடைய வார்த்தையை கேட்டு அடங்கி இருக்கிறோமோ, அவர்களை ஏற்ற நாளில் தீவிரமாய் நடத்துப்பார். அவனை உயர்த்தும் போது யாரும் கிட்டேயே வர முடியாது. அவனை ஆசீர்வதிக்கும் போது யாரும் கிட்டேயே வர முடியாது. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆதியாகமம் 41 நம்ம வாசிக்கும்போது, யோசேப்பு வீட்டை விட்டு வெளியில் போனதுலேருந்து சிம்மாசனத்தில் உட்கார்ற வரைக்கும் அவன் யாரையும் எதிர்த்து பேசினான்னு எங்கேயுமே எதுவுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா அவன் ஒரு இடத்துலையாவது யாருக்கு விரோதமாகவும் பேசியிருக்க மாட்டான், யாரையும் எதிர்த்தும் பேசியிருக்க மாட்டான். அடங்கிய எல்லாம் என்ன முறைக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. நமக்கு அடங்கி போகிறது ரொம்ப கஷ்டம். போக மாட்டோம். அதான் எல்லாரும் போக மாட்டோம். அடங்கி ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உயர்வு வேணும்னா ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? அடங்கி போகணும். தேவனுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய மூத்தவர்களுக்கு, நிறை மயிர் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்? பார்த்து சொல்லுங்களேன். அவங்க டை போட்டாலும் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அடங்கி போகணும். அடங்கி போனால் தான் என்ன வரும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உயர்வு வரும். அந்த சீசனில் மட்டும்தான் உயர்வு வரும். ஜூலை மாதம் மட்டும்தான் ப்ரொமோஷன் வச்சுருப்பான் எல்லா கம்பெனியில். எல்லா மாதமும் எல்லாமே இருக்குமா? சொல்லுங்கள். அந்த காலத்தில் மட்டும்தான் என்ன நடக்கும்? ப்ரொமோஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஒரு சீசன் உண்டு. அழுகுறல நீ சிரிக்கிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. அழுகிற நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் சீசனை மாற்றுவார். என் தெய்வம் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்ற காலம், ரைட் டைம் என் வாழ்க்கையில் வரும். ரைட் டைம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி எனக்கு உயர்வு, எனக்கு ஆசீர்வாதம். யாராலையும் தடுக்க முடியாது. யோசேப்பு அந்த 41 நாளில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணிடுறாரு? 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. அவனுக்கு ரைட் டைம், ஏற்ற காலம் எப்போ வந்ததுன்னா அவன் அடங்கி இருந்தான். அல்லேலூயா. அண்ணனுங்களுக்கு அடங்கி இருந்தான், பொர்த்திப்பா வீட்டில் அடங்கி இருந்தான், சிறைசாலையில் அடங்கி இருந்தான். அவனுடைய அடக்கம் எல்லாம் இருந்தது. எங்கேயும் வாயை திறக்கலை. நம்மளை லைட்டாக தலையில் கொட்டினா நிறைய பேசிடுறோம். பேசுகிறோமா இல்லையா?
சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அடங்கிரு. உயர்வு வேணுமா அடங்கிரு, ஆசீர்வாதம் வேணுமா அடங்கிரு, தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கிரு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. தீவிரமாய் நடத்துகிற நாட்கள். ஏற்ற காலம் வந்துச்சுன்னா, ரைட் டைம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் லெவல் மாறிடும். சீசன் மாறிச்சுனாவே போதும். ஏற்ற காலன்ற ஒரு சீசன் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா யாராலையும் உங்களை தடுக்கவே முடியாது. குயிக்காக நான் முடிச்சிடறேன். உபாகமம் 11, 14, 28, 12. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. எந்த காலத்தில்ங்க மழை பெய்யும்? ஏற்ற காலத்தில் மட்டும்தாங்க ஆசீர்வாதம் வந்து வீட்டில் விழும். அல்லேலூயா. ரைட் டைமில் மட்டும்தான் வரும். எல்லா சீசன்லேயும் ஆசீர்வாதம் வீட்டில் வந்து விழாது. அல்லேலூயா. அந்த வசனம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த மழையை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கும். 28, 12 எடுத்து வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரைட் டைம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ரைட் டைம். உனக்கு ரைட் டைம் வரப்போகுது சொன்னீங்களா தான் உங்களுக்கும் வரும். அல்லேலூயா. ரைட் டைம் வரப்போகுது. ஆனால் அந்த ரைட் டைமுக்கு என்ன பண்ணணும்னா அடங்கி இருக்கணும். உயர்வுகளும் வரும், ஆசீர்வாதமும் வரும். ரைட் டைம் வந்துச்சுன்னா யாரும் நிற்க முடியாதுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ரைட் டைம் வந்துச்சுன்னா நீ மேலே போயிடுவ. நீ உயரத்தில் தான் இருப்ப, கீழே இருக்க மாட்ட. சீசனை கர்த்தர் மாற்றுவார். இதே சீசன் இருக்காது. அல்லேலூயா. இதே சீசனில் கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தார். மூன்றாவது நான் குயிக்காக சொல்லிடுறேன். மூன்றாவது, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர். ரெண்டாவது ஏற்ற காலம், ரைட் டைம். மூன்றாவது குறித்த காலம், அப்பாயிண்டட் டைம். எழுதிங்க, குறித்த காலம். இதுவும் எல்லா சீசன்லேயும் நடக்காது. இதுக்கும் ஒரு தனி சீசன் உண்டு. அல்லேலூயா. குறித்த காலம். என்ன காலங்க? குறித்த காலம், அப்பாயிண்டட் டைம். ரோமர் 9:9 வாசுங்க. அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. குறித்த காலத்தில் மட்டும்தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன் வாக்கு தத்தம் குறித்த நாளில் மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. குறித்த காலத்தில் மட்டும்தான், அந்த சீசனில் மட்டும்தாங்க வாக்கு தத்தம் நிறைவேறும். நிறைய வாட்டி நானும் அதுதான் நிறைய வாட்டி, என்ன ஆண்டவரே வாக்கு தத்தம் நிறைவேறலன்னு. குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. குறித்த காலத்தில். ஆனால் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். இந்த குறித்த காலத்தில் நமக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், விசுவாசம் வேணும். அல்லேலூயா. விசுவாசமாய் குறித்த காலத்தில் இருக்கும்போது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எழுதிங்க, குறித்த காலத்தில் விசுவாசத்தோடு இருக்கும்பொழுது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 17:21 வாசிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். குறித்த காலத்திலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அப்படி தானே வந்திருக்கு. ஏற்ற காலம்னு வந்திருக்காங்க. ரைட் டைமில் வரலங்க, அப்பாயிண்டட் டைம். நான் இப்படி தான் நினைக்கிறேன். 2030 5000 விசுவாசிகளோட சபை எனக்கு தருவேன் அப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னு அதை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. யாரும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அது பண்ணது தான். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வேணும்னா, எனக்கு விசுவாசம் மட்டும்தான் வேணும். 5000 பேரை எப்படிப்பா நடத்துவேன், எப்படிப்பா பார்க்கிங், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன வேணும் அங்கே? என்ன வேணும்? விசுவாசம். இந்த பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த். குறித்த காலம், அந்த சீசன் நிறைவேறணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் இருந்தால் மட்டும்தான் குறித்த அப்பாயிண்டட் டைமில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு 30 நிமிஷத்தில் வரோன்னா 30 நிமிஷம் நீங்கள் உட்காண்டே இருக்கிறீங்க. ஏஞ்சி போகிறோமா? ஏன்னா நமக்கு தெரியும் அது என்ன டைமு, அப்பாயிண்டட் டைமு. 31வது நிமிஷம் வந்தாலும் அவனை திட்டுறோம். 30 நிமிஷம் தானே போட்டுருந்து, நீ எங்கே ஊரை சுற்றி நின்றேன். அல்லேலூயா. அந்த அப்பாயிண்டட் டைமில் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். 21:2 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாக இருந்தும்
சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால். ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை எப்படி இருந்தது? குறித்த காலத்திலே ஒரு குமாரனை தருவேன்றாரு. முடிக்கும்போது எப்படி முடியுது? கர்த்தர் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாள். நீங்கள் வேறு சீசன்லேருந்து வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு அவர்கிட்ட கும்மாடு போடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சீசனை மாற்றுவார். திரும்பி நான் என்ன சொல்கிறேன்? சீசனை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் வேறு சீசனில் இருக்கீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, அப்பா என் சீசன் மாறட்டும். குறித்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்துவேன்னு சொன்னீங்களே, நான் விசுவாசத்தோடு நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 3 காலங்களை சொல்லி முடிச்சிட்டேன். ஒன்றே ஒன்று 3 காலங்களை டக்குன்னு குயிக்காக சொல்லுங்களேன். அனுக்கிரக காலம், ஏற்ற காலம், குறித்த காலம். அல்லேலூயா. டைம் ஆஃப் ஃபேவர், ரைட் டைம், அப்பாயிண்டட் டைம். அல்லேலூயா. லாஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், கொஞ்ச காலம், ஷார்ட் டைம். அல்லேலூயா. ஷார்ட் டைம். இந்த சீசன் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாம் நூடுல்ஸ் தான். எப்படி? ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு போட்டு குத்துருவோம். அல்லேலூயா. ஷார்ட் டைம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். வாசிங்களா? சங்கீதம் 2:12 வாசிங்க. சங்கீதம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த 4வது சீசனில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் எல்லாமே நடக்கணும்னா யாரை அண்டிக் கொள்ளணும்னா கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் சாத்தானை ஒழிய பண்ணிடுவார். அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் நியாயம் விசாரிக்கணும், யார் யாருக்கெல்லாம் உங்கள் பட்சத்துலேருந்து பேசணும், கர்த்தர் கொஞ்ச காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவாருங்க. விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். சீசன் மாறுங்க. அல்லேலூயா. ஒரே சீசனில் கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். அல்லேலூயா. கொஞ்ச காலம், ஷார்ட் டைமில் என்ன சொல்கிறாருன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த லாஸ்ட்டு சீசனில் என்ன பண்ணோன்னா அவரை டைட்டாக அண்டி பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அதோடைய ஆசீர்வாதங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓசியா 1:4-8-10 ரெண்டுமே வாசிங்க. 1:4, ஓசியா 8:10. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்தப்படியை விசாரித்து இஸ்ரவேலின் வம்சத்தாரின் ராஜபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். யார் அகப்படுவார்கள்னா, எனக்கு எதிராளியான பிசாச கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் அகப்படுவார். அல்லேலூயா. என் பங்கு அடித்து தின்னும் நினச்சானுங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த சீசனில் அவரே மாட்டி விட்டுருவார். அல்லேலூயா. அவங்க கூண்டோடு கைலாசம்தான். அல்லேலூயா. இந்த சீசனில் கர்த்தர் அவரை அண்டி பிடிச்சிக்கணும். யாருமே நம்பாதீங்க அந்த சீசனில். அல்லேலூயா. நீங்கள் மட்டும்தான்ப்பா இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தரணும். அல்லேலூயா. நீங்கள் மட்டும்தான் என் பட்சத்தில் இருந்து பேசணும். எனக்காக பேசுகிறதெல்லாம் உருகட்டும். அதனால தான் அங்கே போட்டு இருக்குது, அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு வைப்பாங்க. நம்மளுக்காக நிறைய பேர் விரோதமாக செயல்படுவாங்க. காசு குத்து கூட வைப்பாங்க. கவலையே படாத. பக்கத்தில் தட்டி சொன்ன, கவலையே படாத, நீ தான் ஜெயிப்ப. அல்லேலூயா. கூண்டோடு தூக்கிடுவார். ஏன்னா இது என்ன சீசன்? இது ஷார்ட் டைம். அல்லேலூயா. கொஞ்ச காலத்தில் எரேமியா 51:33 கூட நம்ம வாசிக்கிறோம், பாபிலோனு அழிய பண்ண செய்த தேவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. 51:33, எரேமியா 51:33 வாசித்தீங்கன்னா, பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். எதுக்குன்னா, அது உங்கள் கால் கீழே மிதிக்க போடுகிற சமானம். அதை போரடிக்கிற காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. சாத்தானை காலடியில் போட்டு மிதிக்கிறது எவ்வளோ நாள்னா கொஞ்ச காலத்தில். அல்லேலூயா. ஷார்ட் டைமில். ஆனால் என்ன பண்ணணும்னா அவரை அண்டிக் கொண்டு வாழணும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இதெல்லாம் கொஞ்ச காலத்தில் நடைபெறும். இந்த சீசனில் டக்குன்னு நடந்துடும், ஷார்ட் டேர்மில் நடந்துடும். ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. 4 சீசன், குயிக்காக சொல்லுங்களேன். 4 சீசன். அனுக்கிரக காலம், டைம் ஆஃப் ஃபேவர், நோக்கி கூப்பிடுங்க, உதவியும் செவி கொடுத்தலும் அதிகமாக இருக்கும். 2வது சீசன் ஏற்ற காலம், ரைட் டைம், அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் உயர்வுகளும் ஆசீர்வாதம் வந்து சேரும், செல்வங்கள் வந்து சேரும். குறித்த காலம், அப்பாயிண்டட் டைம், விசுவாசத்தோடு நம்ம குறித்த காலத்தில் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். 4வது கொஞ்ச காலம், ஷார்ட் டைமில் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீதியும் நியாயமும் அவர் செய்து சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சீசன் மாறணுங்க? எனக்கு சீசன் மாறணுங்க. அல்லேலூயா. நான் பணத்தை மட்டும் சொல்லலைங்க, மற்ற எல்லா விஷயத்துலையும் சீசன் மாறணும். சீசன் மாறுச்சுன்னா, ஏற்ற காலம்லாம் வந்துடுச்சுன்னா, ரைட் டைம் வந்துச்சுன்னா யாரும் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. குறித்த காலத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஷார்ட் டேர்மில் எல்லா காரியங்களையும் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு பாடு இல்லாமல் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படத்துலேயும் அதை வாசிக்கிறோம். பாடு அனுபவிக்கிறேன்னா நீங்கள் அவருடைய வருகையில் எல்லாவற்றையும் மகிமையிலே அவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. 4 சீசன்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் அவருடைய சீசன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. சீசன் எல்லாம் மாற்றுவார். உங்கள் சீசன் எல்லாம் மாற்றி கர்த்தர் அற்புதமாய் நடத்த வல்லமை உள்ளவர். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த சீசனில் இருக்கிறீங்கன்னு. அனுக்கிரகத்தில் இருக்கிறோமா, ஏற்ற காலத்தில் இருக்கோமா, குறித்த காலத்தில் இருக்கோமா, கொஞ்ச காலத்தில் இருக்கிறோமா? எல்லாம் எழுப்பி நில்லுங்க. அப்பா, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது.